நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ ஏதாவது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால கலோரிஸ் குறைஞ்சிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படுற மாதிரி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது உங்களுக்கு ஹேபிச்சுவலாகவே இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வருது, தலைவலி வருது, இல்லைனா நெஞ்செரிச்சல் வருது, இல்லைனா வயிறு ப்ளோட்டடாகவே இருக்குன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது தவிர்க்கணும். இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி டயபெட்டிக் மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லைனா கார்டியாக் மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது மூலிமா உங்களோட டைஜஷன் ஓவராக ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட், இல்லைனா ஃபைபர், காலையில் 2 முட்டைகளோ இல்லை பாதாம் இல்லை நட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரைச்சிட்டு நீங்கள் ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுத்து குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல காய்கறி சாலட் மாதிரி இல்லை சுண்டல் மாதிரி தாளிச்சிருக்கிறது பெட்டர். நீங்கள் நார்மலாக இட்லி தோசைன்னு போகாமல் இல்லை பொங்கல் பூரி இந்த மாதிரி கார்ப்ஸ் அதிகமாக போகாமல் வெறும் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்திங்கன்னா பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது இல்லாமல் மல்டிவிட்டமின் நிறைய உங்களோட உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் மெயினாக டயட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லோ கார்ப் டயட்டில் போங்க. அதிகமான ப்ரோட்டீனும் அதிகமான ஃபைபரும் எடுத்துக்காங்க. மைல்டான ஃபேட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மூணுமே எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் படிப்படியாக குறையுங்க. ஏன்னா கார்ப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எதிரி. அதே மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணுங்கள். இது ரெண்டும் அதிகமாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.